ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। இப்போதைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் கண்டம் 15வது அத்தியாயம் 40வது ஸ்லோகத்தை நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். விஸ்ருஜ்ய தத்ர ததஹ சர்வம் விசிஜ்ர தத்ர தத் சர்வம் விஸ்ருஜ்ய தத்ர தத் சர்வம் துகூலஹ வலயாதிகம் துகூலவலயாதிகம் दुकूलवलयादिकं निर्ममः निरहङ्कारः निर्ममो निरहङ्कारः निर्ममो निरहङ्कारः सञ्चिन्नः आशेषः बन्धनः सञ्चिन्नाशेषबन्धनः सञ्चिन्नाशेषबन्धनः विसृज्य तत्र तत्सर्वं विसृज्य तत्र तत्सर्वं दुकूलवलयादिकं दुकूलवलयादिकं निर्ममो निरहङ्कारः निर्ममो निरहङ्कारः सञ्चिन्नाशेषबन्धनः सञ्चिन्नाशेषबन्धनः विसृज्य तत्र तत्सर्वं दुकूलवलयादिकं निर्ममो निरहङ्कारः सञ्चिन्नाशेषबन्धनः विसृज्य तत्र तत्सर्वं दुकूलवलयादिकं निर्ममो निरहङ्कारः चिन्नाशेषबन्धनः विसृज्य तत्सर्वं दुकूलवलयादिकं निर्ममो निरहङ्कारः सञ्चिन्नाशेषबन्धनः विसृज्य तत्र तत्सर्वं दुकूलवलयादिकं निर्ममो निरहङ्कारः सञ्चिन्नाशेषबन्धनः विसृज्य तत्र तत्सर्वं दुकूलवलयादिकं निर्ममो निरहङ्कारः सञ्चिन्नाशेषबन्धनः. மொழிபெயர்ப்பு.
யுதிஷ்டிர மகாராஜன் உடனே அரசராகிற ஆடைகள், கச்சை மற்றும் ஆபரணங்களை அனைத்தையும் துறந்து எதிலும் சிற தயற்றவராகவும் பற்றற்றவராகவும் ஆனார். ரிப்பீட் பண்ணலாம். யுதிஷ்டிர மகாராஜன் உடனே அரசராகிற ஆடைகள், கச்சை மற்றும் ஆபரணங்கள் ஆகிய அனைத்தையும் துறந்து எதிலும் சிற தயற்றவராகவும் பற்றற்றவராகவும் ஆனார். பொருளுரை: பகவானின் சகாக்களில் ஒருவர் பௌதிக கலன்களிலிருந்து தூய்மையடைய வேண்டும். இத்தூய்மை இல்லாமல் யாராலும் பகவானின் சகாவாக மாறவோ அல்லது பரமபதத்தை அடையவோ முடியாது. எனவே தூய்மையடைவதற்காக யுதிஷ்டிரர் உடனே அவரது அரச உடையையும் செல்வங்களையும் துறந்தார். ஒரு சந்நியாசியின் காவி இடுப்பு துணி பௌதிகமான ஆடைகளின் கவர்ச்சியிலிருந்து விடுபட ஒரு சந்நியாசியின் காவி இடுப்பு துணி பௌதிகமான ஆடைகளின் கவர்ச்சியிலிருந்து விட்டுப்பட்டதை சுட்டி காட்டுகிறது. எனவே இதற்கேற்ப அவர் உடையை மாற்றிக்கொண்டார். இராஜ்யத்திலும் குடும்பத்திலும் அவர் சிரற்றை ஆகவராக எல்லா பௌதிக கலங்களிலும் அவர் விட்டுப்பட்டார். பொதுவாக குடும்பம், நாடு, தொழில், செல்வம், பதவி போன்ற பல விஷயங்களில் மக்கள் பற்று கொண்டுள்ளார். இவற்றில் பற்று கொண்டிருக்கும் வரை ஒருவர் தூய்மையற்றவராகவே கருதப்படுகிறார். பேரளவையான இன்றைய சமுதாய தலைவர்கள் தேச உணர்வில் பற்று கொண்டுள்ளனர். பொருள் வரை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இன்றைக்கி ஷோ இது பாதியோடு முடிச்சுக்கலாம். மற்ற இன்னொரு பாகத்தை நீங்கள் வீட்டில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அது நம்ம கிளாஸ்க்கு அப்புறம் கூட நம்ம இதை பற்றி பேசலாம். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸோ நம்ம இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோன்னா எப்படி பாண்டவர்கள் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த உலகத்திலேருந்து கோலோக விருந்தாம் அவரோட பரமபதக்கு சென்றதுக்கு பின் பாண்டவர்கள் என்ன பண்ணார், அவங்கெல்லாம் என்ன பண்ணார்கள் அப்படின்ட்டு. ஸோ இந்த அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோன்னா எப்படி பாண்டவர்கள் கூட அவங்களும் எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களோட ராஜ்யம் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களும் எப்படி பகவானை தேடி அவங்களும் எப்படி பரமபதத்தை போய் சேர்ந்தாங்கன்ட்டு இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜென்ரலாக என்ன ஆகும்னா இப்போ இந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா இல்லை பொதுவாகவே இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோம்னா இப்போ சில விஷயங்கள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டு எல்லாம் வாங்கியிருப்போம். நீங்கள் பாண்டவர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட குருக்ஷேத்திர போர் அவ்வளோ ஒரு கோடிக்கணக்கான ராஜர்கள் வீரர்கள் நிறைய பேர் அவங்களோட உடலை தியாகம் செஞ்சுட்டு இந்த போரில் பாண்டவர்கள் வெற்றி அடைய வேண்டியிருந்தது. அந்த சூழ்நிலை ரொம்ப அவங்க 14 வருஷங்கள் வனவாசத்தில் வேற இருந்தாங்க. அவங்க
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவ்வளோலாம் கஷ்டங்களுக்கு பிறகு கூட சில சமயம் யோசிக்கலாம், அப்பா எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில் ராஜ்யம் நம்மளுக்கு கிடச்சாச்சு, இப்போ வந்து நம்ம நல்லா இருக்கலாம், நம்ம வந்து ராஜ்யத்தில் நம்ம நல்லா சுகமாக இருக்கலாம் அப்படின்ட்டு பொதுவாக அதான் யோசனையாக இருக்கும் யாருக்கு வேணாலும். நம்ம எதானு கஷ்டப்பட்டு நம்ம எதானும் ரொம்ப முயற்சி வச்சு நம்ம எதாவது நம்ம சாதிச்சுட்டு நம்ம வந்து கிடச்சிதுன்னா அது வந்து அதுக்கிட்ட இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு சம்பந்தம் வந்து ஜாஸ்தி இருக்கும் நம்மளுக்கு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சம்பந்தம் வந்து ஜாஸ்தி இருக்கும் அதுக்கு. அதை வந்து விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் பாண்டவர்கள் மிக சுலபமாக கிருஷ்ணர் வந்து அவர் திருப்பி அவர் பரமபதத்துக்கு சென்றுட்டார், கோலோக விருந்தாவனுக்கு சென்று விட்டார் அப்படின்ட்டு யுதிஷ்டிரர் அர்ஜுனன் கேட்ட உடனே அவங்களும் வந்து என்ன பண்ணுற ராஜ்யத்தை வந்து துறந்துட்டாங்க. ஸோ அதில் ஒரு அத்தியாயத்தை, அதில் ஒரு ஸ்லோகத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எப்படி வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சென்று விட்டாங்க அப்படின்ட்டு. ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி ராஜ்யம் இப்போ இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இந்த ஸ்லோகத்தில் ராஜ்யம், பொருள், பேர், புகழ் இதெல்லாம் வந்து விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ யுதிஷ்டிர மகாராஜரே கூட அவரோட என்ன சின்ன அவர் வந்து என்ன ஒரு சின்ன ராஜ்யம் இது பண்ணிருந்தாரு இல்லை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா 5000 வருஷம் முன்னாடி இடீ இந்த பூ உலகம் இருக்குல்ல அதோட அரசனாக இருந்தார் யுதிஷ்டிர மகாராஜர். ராஜ அசூய யக்னத்தை செஞ்ச பிறகு அவர் வந்து இந்த உலகத்துக்கே அவர் தான் ராஜராக இருந்தார் கிருஷ்ணரோட உதவியால். ஸோ கிருஷ்ணர் சென்ற பிறகு ஜென்ரலி இப்போ அந்த காலத்தில் வந்து யதுக்கள் வந்து தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருந்தாருங்க. பாண்டவர்களுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி எது வம்சத்தை அவங்க தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவராக. ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணர், பலராமர் அவங்க வந்து அந்த குலத்தில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் விட்டு சென்றோன்னே யுதிஷ்டிர மகாராஜர் கூட யோசிச்சிருக்கலாம், அப்பா யாருமே இல்லை, இப்போ எது வம்சத்தில் கூட யாரும் இல்லை, இப்போ துவாரகை ஆடுறதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு யுதிஷ்டர் யோசிக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி யோசிக்கல. யுதிஷ்டரர் என்ன யுதிஷ்டரர், பாண்டவர்கள் எல்லாம் மிக சிறந்த பக்தராக இருந்ததுனால அவங்க என்ன சொன்னார், ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லாமல் நம்மளுக்கு இந்த ராஜ்யம் என்ன, இந்த உலகத்தில் இருக்கிறதே நம்மளுக்கு அதுக்கு ஒரு விலை இல்லை. ஸோ இந்த உலகத்தை விட்டு நம்மளும் சென்றுக்கிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களும் தெற்கு திசையில் வந்து அவங்க சென்று விட்டாங்க எல்லாரும் தவம் செய்யறதுக்காக. இப்போ இந்த உலகத்தில் நம்ம இப்போ பார்த்தோன்னா இப்போ கூட ரீசெண்டாக இப்போ எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ 4ஆம் தேதி இப்போ மிக கூடியத்தில் ரிசல்ட்ஸ் வரப்போகிறது. சில இடத்துல வந்து இப்போ நான் நியூஸில் பார்த்துட்டு இருந்தேன் போன ஒரு 2 வாரத்துக்கு பிறகு, ஜனங்க எதை யோசிச்சு நாங்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸில் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ சில பேர் வந்து சொன்னாங்க, போன எலெக்ஷனில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்சி கொடுப்பாங்க, கிரைண்டர் கொடுப்பாங்க, இல்லை காசு கொடுப்பாங்க, என்வெலப்பில் ஏதோ பணத்து கொடுப்பாங்க. சில பேருக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் ரோடு போடுவோம். சில பேர் சொல்லுவாங்க, போன தடவை என்ன சொன்னாங்கன்னா, யார் மகளிர்கள் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் அரசாங்க டிரான்ஸ்போர்ட் அதில் வந்து எல்லாருக்கும் இலவசமான ஒரு இது இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் படிப்பு இலவசமாக தருவோம். சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு வேலைகள் தருவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அரசாங்கம் வந்து அவங்க இது பண்ணி அதில் வந்து போட்டி இருக்கும். ஓகே, நாங்கள் ஒரு மிக்சி தருவாங்கன்னா நாங்கள் 2 மிக்சி தரோம். ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இலவச எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு வந்து இலவசமாக தருவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில். ஆனால் ஒன்று பார்த்தோன்னா யாரும் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு யார் வந்து சொன்னாங்க, இல்லை நாங்கள் வந்து உங்களோட சந்தோஷத்தை வந்து ஜாஸ்திப்படுத்துவோம், ஆன்மீக திசையில் உங்களுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தருவோம். அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஜென்ரலாக அந்த மாதிரி சொல்கிறது கூட ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற ஒரு இதில். ஏன்னா ஆன்மீகம் பகவானை தேடி வர்றது வந்து அது வந்து பகவானே சொல்கிறாரு கீதையில், பகுனாம் ஜன்மனா வந்து ஞானவான் மாம் பிரபத்யதே, அப்புறம் மனுஷானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே. 1000 ஜனங்களில் வந்து வெறும் சில பேருக்கு மாத்திரம்தான் பகவான் கிட்ட போகிறது, அப்புறம் அவரை பற்றி சிந்திக்கிறது, நம்ம ஏன் இங்கே இருக்கோம், இந்த உலகத்தில் ஏன் இருக்கோம், எங்கேருந்து வந்தோம், எப்படி போகிறது, எதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து ஆர்வமாக இருக்கவங்க ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு
கை அளவில் நம்ம வந்து எண்ணலாம், அவ்வளோ பேர் தான் இருப்பாங்க, நிறைய பேர் இருக்கவே முடியாது. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் நம்ம அரசாங்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷனில் தேர்தலில் வந்து யாரும் நிற்கிறாங்க கூட ரொம்ப சில பேர் தான் சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நீங்கள் இது பண்ணுறதுக்கு இது பண்ணுவோம், உங்களை வந்து பகவான்கிட்ட நாங்கள் கூட்டின்னு போவோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, இதெல்லாம் வேலைக்காகாதுப்பா, காசு தருவீங்களா, எங்களுக்கு வேலை தருவீங்களா, அவ்வளோ அது தந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவோம். பகவான் என்ன, பகவானெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், 60 வயசு 70 வயசுக்கு அப்புறம்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன தருவீங்க, வேலை தருவீங்களா, காசு தருவீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஜென்ரல் யோசனை. அதுக்கு தான் நீங்கள் இப்போ நீங்கள் நியூஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பாரத தேசத்தோட பொருளாதாரம் எப்படி இருக்குது, இப்போ நீங்கள் நியூஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கத்தில் வந்து நம்ம இப்போ முன்னாடி வந்து 15வது இடத்துல இருந்தோம், இப்போ வந்து நம்ம உலகத்திலே 5வது இடத்துல இருக்கோம், இன்னும் ஒரு 2030 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம வந்து 3வது இடத்துல இருப்போம், 2947க்குள்ளே நம்ம வந்து விக்சித் பாரத் இல்லை நம்ம வந்து முதல் இடத்துல இருப்போம் உலகத்திலேயே. ஜனங்களுக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கும் நல்ல பொருளாதாரம் ஜாஸ்தியாகும், நம்மளுக்கு வேலைகள் ஜாஸ்தியாகும், நம்மளுக்கும் சம்பாத்தியம் இருக்கும். இது சுவாமி இதில் என்ன சுவாமி தப்பு இருக்குது? இது தப்பே இல்லை, இது கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா பொருளாதாரம் நம்ம மனித சமூகத்தில் வந்து அது ஒரு தேவையான ஒரு விஷயம். ஆனால் அதே மாதிரி ஆன்மீகம் நம்மளோட மனித பிறவிக்கு இருக்கிற ஒரு முக்கியமான இந்த ஒரு ஞானம் வந்து எல்லாருக்கும் தேவை. ஏன்னா அந்த ஒரு ஞானம் இருந்தால் தான், பொருளாதாரத்தோட ஆன்மீகம் சேர்ந்தால் தான் அப்போ வந்து மனித சமூகம் வந்து முன்னாடி போக முடியும். இல்லைன்னா பிரபுபாதர் சொல்லிட்டு இருப்பார், பிளைண்ட் மேன் லேம் மேன். ஒருத்தனுக்கு வந்து கண்ணு தெரியாது, இன்னொருத்தனுக்கு வந்து அவனுக்கு சக்தி இருக்காது இது பண்ணுறதுக்கு. ஒருத்தனுக்கு வந்து எல்லாம் நல்லா தெம்பு இருக்கும், எல்லாம் பண்ண முடியும் அவனால், பட் ஆனால் அவனுக்கு வந்து கண்ணு தெரியாது, எந்த திசையில் போகணும்னு தெரியாது அவனுக்கு. இன்னொருத்தவனுக்கு வந்து திசை தெரியும், நல்ல அறிவு இருக்குது, நல்லா இது இருக்குது, பட் ஆனால் அவனுக்கு சக்தி இருக்காது, முன்னாடி போகிறதுக்கு அவனுக்கு பலம் இருக்காது. ஆனால் 2 பேரும் சேர்ந்து போனாங்கன்னா அப்போ வந்து திசைகள் நல்லாயிருக்கும். ஆன்மீகம், பொருளாதாரம், அதே மாதிரி ரெண்டும் சேர்ந்து ஒரு சமூகம் இருந்தால் அதான் அந்த சமூகத்துக்கு ஒரு சமூகத்தில் வந்து சாந்தி, சந்தோஷம் எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல இருக்கு. இல்லைன்னா அந்த மனித சமூகம் வந்து பிரபுபாதர் சொல்கிறாங்க, தர்மேன ஹீனாக பசுபி சமானா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனித சமூகத்துக்கும் ஒரு பசு சமூகம், ஒரு மிருகத்தோடு இருக்கிற ஒரு சமூகத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. ஏன்னா மனிதர்களுக்கும் அப்புறம் மிருகத்துக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் வந்து தர்மம், ஆன்மீகம், இதான் இருக்கிற ஒரு வித்தியாசம். ஏன்னா ஏன் சுவாமி அதில் என்ன தப்பு இருக்குது? நம்மளுக்கும் மிருகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. மிருகம் வந்து கார் ஓட்ட முடியுமா? மிருகம் வந்து காலேஜ் போக முடியுமா? டிகிரி வாங்க முடியுமா? என்ன சொல்கிறீங்க சுவாமி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் அது இல்லை. நம்ம வந்து படிப்பு, நம்மளோட பொருளாதாரத்தோட வளர்ச்சி எல்லாமே வந்து வெறும் ஆகார நித்ரா பயமைத்துனம் ச, வெறும் சாப்பாட்டுக்காக, நம்மளோட வயிற்றை ரொப்புறதுக்காக, இல்லது நம்மளோட ஒரு சமூக இதுக்காக, இல்லை வெறும் சண்டை போடுறதுக்காக, அதுக்கு மாத்திரம் இருந்தால் அது வந்து நம்மளுக்கும் மிருகத்துக்கும் சமமே இல்லை. ஏன்னா மிருகம் கூட சண்டை போடுறது. நம்ம எதாவது ரோட்டில் போயிட்டு இருக்கிறச்சே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள். எதுவும் பெங்களூரில் சென்னையில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப காமனான ஒரு விஷயம், ரொம்ப சாதாரணமான விஷயம். நீங்கள் போயிட்டு இருக்கிறச்சே ஏதாவது நாய் இருக்கும், ஸோ அதாவது நாய் குலைச்சிட்டு இருக்கும். தானே சில ராத்திரியில் போனீங்கன்னா அது வேறு இது இருக்கும். ஸோ நாய்கள் மிருகங்கள் கூட அவங்களோட சாப்பாடு, அவங்கக்கிட்ட கூட குடும்பங்கள் எல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு மிருகத்துக்கும் ஒரு மனித சமூகத்துக்கும் எல்லாம் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் ஆன்மீகம்னா என்ன சுவாமி? ஆன்மீகம்னா நம்ம யார், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், பகவான்னா யார், அவரை பற்றி எப்படி சிந்திக்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நம்மளுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம். நம்மளோட படிப்பு, பொருளாதாரம் எல்லாமே வந்து கடைசியில் இந்த வயிற்று ரொப்புறதுக்காக நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஒரு விதத்தில் தேவை. பட் ஆனால் அதுலேயே நம்ம வந்து நிறுத்திட்டோன்னா நம்மளுக்கும் மிருகத்துக்கும் சமம்தான் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் சொல்கிறார்.
தர்மேன ஹி ஆஹார நித்ரா பயமைத்துனம் ச சாமானியமேதாத் பசுபீர் நராணாம் தர்மேன ஹீனா அதிகோ விசேஷோ தர்மேன ஹீனா பசுபி சமானா. நம்மளுக்கு ஒரு பசுவுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை. ஸோ அதனால இந்த ஆன்மீகம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தேவை. ஸோ இந்த மாதிரி சுவாமி ஆனால் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் எடுத்துட்டா நம்மளுக்கு இந்த பொருளாதாரத்தில் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல சந்தோஷம் இருக்கும், எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து இப்போ இது அக்ஷய திருத்தை வந்தது ரீசெண்டாக பார்த்தோன்னா நிறைய தள்ளுபடி தங்க தள்ளுபடி இதெல்லாம் இருக்கும். எல்லாருக்கும் சந்தோஷம். ஜுவல்லரி வாங்கி போட்டுக்கிறது, நல்ல நம்ம ஆவரணங்கள்லாம் வாங்கி போட்டுக்கிறது, நல்ல கண்ணாடியில் பார்த்து டெக்கரேட் பண்ணிக்கிறது, இல்லை ஒரு சமூக ஒரு ஏதாவது ஒரு கல்யாணம் எதாவது இருந்ததுன்னா எல்லாருக்கிட்ட போய் பேசுறது, நல்ல புடவை இல்லை நல்ல ஒரு வேஷ்டி நல்ல தங்க ஜரிகை எல்லாம் போட்டு நல்லா போயிட்டு எல்லாருக்கிட்டையும் நம்ம போய் காட்டிக்கிறது, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான். அதில் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிறது. இதில் என்ன சுவாமி தப்பு இருக்குது? இதில் இது பண்ணலாமா? இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஆனால் இதோட என்ன முக்கியம்னா நம்ம ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளுக்கு இருக்கிற ஒரு சிந்திப்பு அது தேவை. ஜென்ரலாக என்ன ஆகிடும்னா இதுலேயே நம்ம வந்து நம்ம நிறுத்திட்டோன்னா இந்த மாதிரி இதாகும். நம்ம யுதிஷ்டிரரை நம்ம பார்க்குறோன்னா யுதிஷ்டிரர் வந்து பெரிய ராஜன் மகராஜன் அவர் மாத்திரம் இல்லை. இந்த நம்ம இதில் பார்த்தோன்னா யுதிஷ்டிரர் மாத்திரம் இல்லை, மற்ற பாண்டவர்கள் கூட அவங்களோட ஆடைகள் அவங்களோட இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வந்து பரமபதத்துக்காக பகவானை தேடி அவங்க வந்து போகிறார். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுல வந்து ஒரு தப்புன்றது இல்லை. ஆனால் அதோட நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட நம்மளுக்கு தேவை. இன்ஃபேக்ட் இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த மொழிபெயர்ப்பில் நம்ம பார்த்தோம்னா பகவானை வந்து நம்ம வந்து அடையணும்னா பகவான் கிட்ட நம்ம போகணுன்னா சாஸ்திரங்கள் சொல்கிறார் பகவான் வந்து சுத்தம் அபவித்தம் அப்படின்றாங்க. பகவான் வந்து சுத்தம், பகவான் வந்து அவ்வளோ ரொம்ப புனிதமானவர், அவர்கிட்ட போகணுன்னா நம்மளும் புனிதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அபவித்தம் பாவங்களே இருக்கக்கூடாது நம்ம போகணுன்னா பகவான்கிட்ட. நம்ம வேண்டிய யோசிப்போம் சுவாமி பாபமெல்லாம் இருக்கு, நம்ம இதுலலாம் பார்க்குறோம் இவ்வளோ பாவங்கள் இருக்குது, எப்படி நம்ம பகவான்கிட்ட போகும்? இதனால தான் யுதிஷ்டிரர் வந்து அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறார். எப்படி அவர் ஒரு உதாரணத்துக்காக அவரே காமிக்கிறாரு எப்படி வந்து பகவானுக்கிட்ட நம்ம எல்லாரும் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் சொன்னால் சுவாமி யுதிஷ்டிரர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே சமயத்தில் அவர் போக முடியும், நம்ம எல்லாம் எப்படி முடியும்? நம்ம வந்து குடும்பத்தை விட்டுட்டு போக முடியுமா? நம்ம எல்லாம் எல்லாத்தையும் விட்டு நம்ம எல்லாம் எப்படி போக முடியும்? இது என்ன முடியும் எல்லாம் ஆகிற விஷயமா சாமி அப்படின்னு கேட்கலாம். நம்ம என்ன பண்ணணும் இந்த விஷயத்தில்? பிரபுபாதர் சொல்கிறார் நம்ம கிட்ட இதெல்லாம் இருந்தால் கூட நம்ம ஒரு விஷயத்தை நம்ம யுதிஷ்டிரர்கிட்டேருந்து எடுத்துக்கணும், எப்படி பகவான் நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்மளோட யோசனைகளில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் என்னாகும், போக 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 என்னாகும்னா இது வந்து நம்ம வந்து ஒரு வெளியில் காமிக்கிற விஷயங்கள்ல, ஏன்னா இதில் உள்ளேருந்து வர விஷயம் இதெல்லாம். நம்ம இது வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, இது சேதோ தர்ப்பண மார்ஜனம் அப்படின்றாரு. இது வந்து எப்படி ஆகும்னா இந்த மாதிரி சொத்தை விட சொத்துக்கிட்ட இருக்கிற அந்த ஆசை, சொத்து ஆசை, பேராசை, இதெல்லாம் வந்து தப்ப. இது வந்து இன்னும் எனக்கு இதில் சந்தோஷம் கிடைக்கிறது சுவாமி, எப்படி இதெல்லாம் விடுறது? அதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் அதான் சொல்கிறாரு, இதெல்லாம் சந்தோஷம் கிடைக்கிறது. பட் ஆனால் இந்த சந்தோஷத்தோட நான் உனக்கு இன்னொரு நிறையா சந்தோஷம் தரேன் உனக்கு. அதான் அந்த இப்போ எல்லாருக்கிட்டையும் இப்போ நான் 100 ரூபாய் தரேன், நான் சொல்கிறேன் இப்போ 10 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் தரேன். நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறேன், இப்போ கிளாஸ் அட்டென்ட் பண்ணோடனே எல்லாருக்கும் பிரசாதம் கூப்பன் கிடைக்கும் தான் எல்லாருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் எனிவே நீங்கள் இருப்பீங்க. சப்போஸ் நான் சொன்னேன்னா இப்போ யார் யார் வந்து இன்றைக்கி மத்தியானம் 2 மணி வரைக்கும் இங்கே உட்காந்து இந்த கிளாஸ் கேட்குறீங்களோ எல்லாருக்கும் வந்து 1 லட்ச ரூபாய் தள்ளுபடி, எல்லாருக்கும் 1 லட்ச ரூபாய் தருவேன், பிரசாதம் கூப்பனோட 1 லட்ச ரூபாய் எல்லாருக்கும் தருவேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா. இப்போ நீங்கள் வந்து எல்லோரும் நிறைய தெரியாது எவ்வளோ பேர் இருப்பீங்கன்ட்டு, ஆனால் நான் கெஸ் பண்ணுறேன் நிறைய பேர் இருப்பீங்க, சில பேர் அட்லீஸ்ட் இருப்பீங்க இதில். பட் ஆனால் நான் சொன்னேன்னா இப்போ வந்து 2 மணி வரைக்கும் எல்லோரும் இருக்கணும், இந்த மாதிரி நம்ம பகவானை பற்றி நம்ம சிந்திக்கலாம், பகவானை பற்றி சிந்திக்க நம்மளோட ஹிருதயம் வந்து புனிதம் அடையும், அப்புறம் வந்து நம்மளுக்கு சாந்தி அடையும். எவ்வளோ பேர் இருப்பீங்க 2 மணிக்கு? இல்லை ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பேர் இருக்கிறதுனால.
பட் ஆனால் முக்கால்வாசி நம்ம வெளியில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து இருக்க மாட்டாங்க. 2 மணி வரைக்குமா? அதோட ஒரு இங்கே பக்கத்தில் தியேட்டரெல்லாம் இருக்கே, ஒரு ஷோ பார்த்துட்டு வந்துடலாம். காலையில் ஒரு சினிமா தியேட்டர் ஷோ பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம. இல்லை வேறு ஏதானோ இப்போ தேர்தலோட ரிசல்ட்ஸ் வர போகிறது 2 நாளில், அதை பற்றி பேசலாம். என்னச்சு தமிழ்நாட்டில் புது அரசாங்கம், புது கட்சி யாராவது வருமா, அந்த மாதிரி அந்த பற்றி ஒரு அந்த மாதிரி விஷயங்கள்ல சில பேருக்கு பேசுகிறதுக்கு ஆசையாகும். ஆனால் பகவான் பற்றி பாகவதம், பகவான் அதை எப்போ வேணாலும் பேசிக்கலாமே சுவாமி. எலெக்ஷன் 2 நாள் வரப்போகிறது, அதை பற்றியும் பேசலாம். ஏதாவது சூடாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்றத நிறைய பேருக்கு அதான் அந்த மாதிரி யோசனைகள் இருக்கும். அந்த மாதிரி ஸோ இதை எப்படி நம்ம இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் இருக்கிறது தப்பு இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் எப்படி ஆசை வருமா? பகவானை பற்றி இருக்கிற விஷயங்களில் ஆசை வருமா? நம்மளுக்கு வரதுனால என்ன இதில் என்ன நன்மை நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து ருசி வந்துடுச்சுன்னா, ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அதில் ஒரு ருசி இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அதோட பெரிய விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு நிறைய ருசி வந்துடுச்சுன்னா, அதில் இன்னும் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுனா நேச்சுரலாக என்ன ஆகும்னா, நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து இருக்கிற ஒரு நம்மளுக்கு போயிடும். ஆனால் பெரிய பெரிய விஷயங்களில் இருக்கிறது நம்மளுக்கு போயிடும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு, உங்கள் வீட்டிலலாம் சின்ன சின்ன குழந்தைங்கள் இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் போய் சொல்வீங்க, அப்பா நான் வந்து உனக்கு வந்து ஒரு 2 கோடி பங்களா வாங்கி தரப்போகிறேன், ரெடியா? ஒரு 2 வயசு 3 வயசு பசங்களுக்கு உனக்கு வந்து பெரிய பங்களா வாங்கி தரப்போகிறேன். அந்த பங்களாவில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இருக்குது, பார்க் இருக்குது, எல்லாம் இருக்குது, வேணுமா? அந்த சின்ன பசங்களுக்கு வந்து புரியாது. ஆனால் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, மோஸ்ட்லி புரியாது அவங்களுக்கு, அறியாது அவங்களுக்கு. என்ன பங்களானா என்ன, இது என்ன. அவங்ககிட்ட சொன்னால் உனக்கு வந்து ஒரு பொம்மை வாங்கி தரப்போகிறேன், ஒரு வீடு, பெரிய வீடு, அந்த பொம்மை வாங்கி தரப்போகிறேன், சின்ன பொம்மை, நீ வந்து வச்சு விளாடிட்டு இருக்கலாம். அந்த பொம்மையோட இன்னொரு சின்ன சின்ன மனித பொம்மை தரப்போகிறேன், அந்த பொம்மை வந்து நீ இந்த வீட்டுக்குள்ளே வைக்கலாம், அந்த ட்ரெஸ்ஸும் வாங்கி தருவேன் அந்த பொம்மைக்காக, பரவாயில்லையா? அந்த குழந்தை வந்து எனக்கு வேணும் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பங்களா எங்கே இருக்குது, ஒரு சின்ன விளையாட்டு சாமான் வீடு எங்கே இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம பௌதிக விஷயங்கள், அப்புறம் பகவான்கிட்ட இருக்கிற ஒரு விஷயங்கள் கூட. இப்போ இருக்கிற விஷயங்கள் வந்து இப்போ பகவானே சொல்கிறாரு, துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. ஆனால் பகவான் சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதில் வந்து எல்லாரும் விஷயத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குது, அது இதுவும் இருக்குது, எண்டிங்கும் இருக்குது. பட் ஆனால் ஆன்மீக விஷயங்கள், பகவான்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு வந்து அந்த ஆனந்தம் அதுக்கு வந்து கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும். அது வந்து நித்தியமாக நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அதான் பகவான்கிட்ட இருக்கிற ஒரு ஆனந்தம். பட் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஆனந்தம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ பிரசாதம் கிடைக்கும், நல்லா நெய் போட்டு உங்களுக்கு வந்து ஹல்வா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பான ஒரு ஐட்டம் தருவாங்க. இங்கே இல்லை, ஒரு ஸ்பூன் எடுப்பீங்க, ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். 2 ஸ்பூன் எடுக்கலாம், போரும் சுவாமி, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது சுவாமி. 3 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் 3-4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 4வது 5வது ஸ்பூன் சில பேர் யார் வயசானவர் இருக்குங்களா யோசனை வரும், டாக்டர் எதாவது சொல்லுவாரா, டயபெட்டிஸ் இருக்க போகிறது, கேலரிஸ் வர போகிறது, சாப்பிட்லாமா, இல்லை இன்சுலின் எடுத்துக்க சொல்லிவிடுவாங்களே, ஐயோ சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு யோசனை இருக்கும். சரி அப்படின்ட்டு சில பேர் சொல்லிவிடும், நிறுத்திடுவாங்கன்னு. சின்ன பசங்க வந்து சாப்பிட்லாம், 2 ஸ்பூன் 3 ஸ்பூன், 4வது ஸ்பூன் 5வது ஸ்பூன், போரும் சுவாமி. அப்புறம் எனக்கு அதில் எந்த ஒரு இனிப்பான ஒரு ஐட்டம் முதல்ல இதில் வந்து அவ்வளோ ஆனந்தம் கிடச்சிதோ, அதே வந்து 5வது 6வது ஸ்பூன், சில பேருக்கு அது கூட இருக்கலாம். பட் ஆனால் போக 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 என்னாகும்னா அந்த முதல் ஸ்பூனில் இருக்கிற ஒரு ஆனந்தம் வந்து போக 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 கம்மியாகிடுது. இது வந்து நம்ம பாகவதத்தில் கொடுத்துருக்கு 5000 வருஷம் முன்னாடி. இப்போ கூட ரீசெண்டாக நான் வந்து பொருளாதார இதில் கூட நான் படிச்சுட்டு இருந்தேன். மாஸ்லோஸ் தியரி அப்படின்ட்டு இதை கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க.
ஏன்னா ஜனங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்கணும்ல. சில பேர் மாஸ்லோ அவர் சொல்கிறாரு, எந்த ஒரு விஷயம் முதல்ல வந்து யார் எடுத்துக்கிறாங்களோ போக போக அதே விஷயத்தில் இருக்கிற ஆனந்தம் வந்து கம்மியாகிட்டே போகும். மார்ஜினல் யூட்டிலிட்டி, அந்த யூட்டிலிட்டி கம்மியாகிட்டே போகும், அதில் இருக்கிற ஆனந்தம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதாரத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. பட் ஆனால் பகவான் பற்றி இருக்கிற விஷயங்களில் வந்து நித்தியமாக ஆனந்தமாக இருக்கணும். நீங்கள் நிறைய பேர் வந்து சில பேர், இங்கே முக்கால்வாசி பேர் இங்கே இருப்பீங்க, நீங்கள் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்வீங்க. எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தில். ஹரே கிருஷ்ணா ராமா 3 வார்த்தை தான், 3 வார்த்தை 16 இது. ஆனால் நீங்கள் சில பேர் 108 தடவை சொல்கிறீங்க, சில பேர் டெய்லி சொல்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி எதுக்கு சொல்லணும் சுவாமி, எதுக்கு நீங்கள்? ஆனால் அதே பாட்டு இருக்குல்ல, ஏதான ஒரு சினிமா பாட்டோ ஏதோ ஒரு பாட்டோ நீங்கள் 1 வாரம் ரசிக்கலாம், 2 வாரம் ரசிக்கலாம், 3 வாரம் ரசிக்கலாம், 1 மாதம் ரசிக்கலாம். கோர்ஸ் இளையராஜா பாட்டு சில பேர் சொல்லுங்க, சுவாமி நான் வந்து 30 வருஷமாக 40 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் எதே பாட்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அதே பாட்டை வந்து திருப்பி 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 கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆனால் அது இதாகாது. நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் போராச்சு, வேறு பாட்டு கேட்கலாமா? சரி இளையராஜாதே பரவாயில்ல, வேறு பாட்டு கேட்கலாமா இளையராஜாதே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதே பாட்டு நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு அந்த ருசி வராது. ஸோ அதே மாதிரி இந்த பௌதிக விஷயத்தில் இதுதான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் சுவாமி, பட் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே இவ்வளோ சொல்கிறீங்க, பௌதிக விஷயத்தில் ஆனந்தம் இல்லை, ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, பகவானை பற்றி இருக்கிற ஆனந்தம் நம்மளுக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நம்மளுக்கு அனுபவமே இல்லையே, எப்படி நித்தியமாக நம்ம ரசிக்க முடியும்? இதெல்லாம் நம்ம எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில விஷயங்கள் வந்து நம்ம சாஸ்திரத்துலேருந்து பார்க்கலாம். இப்போ ஒரு கதை இருக்குது. இது வந்து சில பிரபுபாதர் சொல்கிறாரு. ஒரு காலத்தில் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இங்கே விருந்தாவனத்தில் வந்து இந்த ஒரு விஷயம் ஆச்சு. ஒரு திருடன் இருந்தான். அந்த திருடனுக்கு என்னென்னா எல்லாம் சின்ன சின்ன பசங்க இல்லை எதுன்னு இருந்ததுன்னா நகை திருடுற வேலை அவருக்கு இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாம் இந்த பசங்க கிட்டேருந்து நகை இதெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டான்னா, இதே மாதிரி ஒரு பாகவத பிரவச்சனைக்கும் வந்து உட்காந்துட்டான் அந்த திருடன். அந்த பாகவத பிரவச்சனையில் வந்து பகவானோட ஆவரணங்கள் எப்படி யசோதை கிருஷ்ணனை வந்து அவர் வந்து மாடை மேய்க்கிறதுக்காக அனுப்புறதுக்கு முன்னாடி, கரு மேய்க்கிறதுக்கு முன்னாடி, மாடு கரு மேய்க்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து அலங்காரம் படுத்திட்டு எப்படி அனுப்புகிறாரு, நெகைகள் எல்லாம் இது பண்ணிட்டு. அவர் வந்து நினைப்பாரு, மாடு மேய்க்கிற பையனுக்கு போய் இவ்வளோ நெகை போட்டு இது பண்ணுறாமா, சரி நல்ல வாய்ப்பு. ஏன்னா ஜென்ரலாக யாராவது இருந்தாலும் ஒரு மாடு மேய்க்கிற அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவங்க வந்து நகையெல்லாம் ஜாஸ்தியெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. மாடு மேய்ச்சிட்டு வருவாங்க. ஜென்ரலாக அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாடு மேய்க்கிற போகிறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, காட்டில் இருக்கிற மாலைகள், பூக்கள், பூ மாலைகள், மாலைகள் அதெல்லாம் போட்டு, அது அப்புறம் அதில் இருக்கிற மண் அதெல்லாம் டெக்கரேட் பண்ணிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நெகைகள் அதெல்லாம் ரொம்ப விஷயமானது. ஆனால் கிருஷ்ணருக்கு வந்து யசோதை வந்து இல்லை எப்படி என்னோடய பையனை பார்த்து நல்லா இருக்கணும் பார்க்கறதுக்காக வேண்டி யசோதை வந்து அன்பால் என்ன பண்ணுவார்னா நல்லா டெக்கரேட் பண்ணுவாங்க. நல்லா ஆபரணங்கள், அப்புறம் கிரீட்டம் எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாம் அப்புறம் தான் அனுப்பி விடுவான். பலராமரை பார்த்துக்க சொல்ல, பலராமரே நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவார். ஸோ அந்த திருடனுக்கு வந்து ஆசை வந்துடுச்சு. ஓ இவ்வளோ நெகைகளெல்லாம் போட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது, போகலாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ இந்த பையன் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு பாகவத்தில் கேட்பார். அவர் சொல்கிறார், இல்லை இந்த விருந்தாவனத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சுட்டு. சரி விருந்தாவனத்துக்கு போகலாம் நம்ம அப்படின்ட்டு அவர் போவார். விருந்தாவனத்துக்கு போகிறார். ஸோ விருந்தாவனத்தில் போயிட்டு அவர் காட்டிலலாம் தேடுறாரு. அவர் கேட்குறாரு, கிருஷ்ணா எங்கே இருக்க நீ, இந்த மாதிரி நான் கேட்டேன், இந்த மாதிரி நீ இது இருக்கன்னு எங்கே இருக்கீங்க நீ அப்படின்ற ஒரு திருடன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் வந்து அவர், ஆனால் ஜென்ரலாக பகவான் வந்து இந்த மாதிரி அவ்வளோ மிக சுலபமாக கிடைக்க மாட்டார். ஆனால் அந்த திருடனுக்கு இருக்கிற அந்த உறுதினால், இல்லை நான் அந்த கிருஷ்ணரை அந்த பையனை நான் வந்து பார்த்தே ஆகணும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அந்த உறுதியால் அவர் வந்து தேடி பகவான் வந்து அந்த தேடல அந்த உறுதியை பார்த்துட்டு பகவானுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ பகவான் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து அவருக்கு வந்து காட்சி கொடுத்தார், தரிசனம் கொடுத்தாரு. சின்ன பையனை அவரும் வந்தார். அவர் எப்படி அந்த பாகவத பிரவச்சகர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அதே ஆடைகள் அதே ஆவரணங்களோடு வந்தார். அவர் வந்து சொன்னார், என்னை பற்றி என்னோட பேரை கூப்பிட்டு இருந்தியா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டார். இல்லை உன்னோட இதை பற்றி கேட்டேன், உன்னோட இவ்வளோ நல்லா அழகாக இருக்க நீ பார்க்கறதுக்கு,
ரொம்ப இந்த மாதிரி அழகு நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப ரொம்ப சுந்தரமாக இருக்கு, இந்த மாதிரி ஒரு இது பார்த்ததே இல்லை, உன்னோட நகையை கொஞ்சம் தரியா அப்படின்ட்டு. கிருஷ்ணர் வந்து இல்லை இல்லைப்பா வேணாம் வேணாம், எனக்கு எங்கள் அம்மா திட்டுவார் என்ன, திருப்பி நான் எங்கள் அம்மா போயினா எங்கள் அம்மா திட்டுவார், ஏற்கனவே ஒரு தடவை என்னை கட்டி போட்டார், அவருக்கு தெரியுமா எனக்கு, திருப்பி என்னை வந்து கட்டி போட்டுருவார், வேணாம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு இது வேண்டாம் அப்படின்ட்டு. திருடன் வந்து இல்லை இல்லை இது கொடு, இந்த மாதிரி வாக்குவாதம் வளர்க்குறது. அப்புறம் கிருஷ்ணர் வந்து அவரோட நகையை வந்து அவரே கொடுத்துட்றார். போக போக என்ன ஆகுதுன்னா பகவான் கிட்ட அவர் சந்திச்சதுனால என்ன ஆகும்னா அவரோட ஹிருதயம் வந்து புனிதமாகி விட்டது. அவரோட ஆசைகள் வந்து வேற ஆயிடுச்சு அவருக்கு வந்து இப்போ அவரோட ஆசை என்னென்னா, இப்போ திருடன் வந்து என்ன சொல்கிறாரு, எனக்கு நகையே வேண்டாம், கிருஷ்ணரே நீ என் கூட இருந்துட்டு போகிறோம் அப்படின்ட்டு. இந்த சுந்தரமான இப்படி இந்த அழகனை பார்த்துட்டு இந்த அழகனை ரசிக்கிறது எனக்கு இதே போகிறோம், எனக்கு இந்த நகை இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டார். அப்புறம் அந்த பிரபுபாத் சொல்கிறாரு, அந்த திருடன் கடைசியில் என்ன ஆயிட்டான்னா அவரும் விருந்தாவனத்திலே வாசம் செஞ்சு அவரும் பகவானுக்கு பக்தி செஞ்சுட்டு அவரும் பகவானோட பரமபதத்துக்கு அவரு சென்று விட்டார். அவர் கோலோக விருந்தாவனத்துக்கு அவரோட நித்திலீலையில் போய் சென்று விட்டார். இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஆசைகள் எல்லாம் இருந்தால் கூட, நம்மளோட பொது வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய ஆசைகள் இருந்தால் கூட, நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து பகவானை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சேர்த்துக்கிறோமோ போக 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 என்னாகும்னா நம்மளுக்கே தானாகவே என்னாகும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும்ல, ஆசைகளெல்லாம் தானாகவே இப்போ எல்லாமே போயிடும். ஜஸ்ட் லைக் இந்த சின்ன பையனோட ஒரு உதாரணத்தை கொடுத்தேன்ல, விளையாட்டு சாமானுக்கும் நிஜமான ஒரு பங்களாவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம பகவானோட சிந்தனைகள் இல்லை, அப்புறம் பௌதிக விஷயங்களுக்கு அதே மாதிரி தான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். நம்ம போக போக பகவானை பற்றி பகவானோட விஷயங்கள் நம்ம எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் சேர்த்துட்டு இருக்கோமோ போக போக என்னாகும்னா சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து செப்பரேட்டாக எதுவும் நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. போக போக உங்களுக்கே அந்த ஒரு ருசி வந்து உங்களுக்கே வந்துடும். அப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும் என்ன ருசி வந்து மிக சுவையாக இருக்கும் எதுன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் தானாகவே உங்களுக்கே வந்து அந்த ருசியை அனுபவிக்க உங்களே நீங்கள் இது பண்ணிடுவீங்க, அதே நீங்கள் இது பண்ணுவீங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஜென்ரலாக சொல்லுவாங்கல்ல வெளியில், இல்லை இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் வெளியில் நம்மளே ஃபஸ்ட்டு எடுத்து காமிக்கணுன்ட்டு. ஆனால் அது காமிக்கிற விஷயம் இல்லை, இது அனுபவிக்கிற விஷயங்கள் இது. ஸோ நம்ம நம்மளுக்கே அந்த ருசி அனுபவிக்க கிருஷ்ணர் சொல்கிறால பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. பரம் திருஷ்டுவா அந்த அதிகமான இருக்கிற ருசியில் வந்து நம்மளுக்கு அந்த ஆசைகள் வந்து நம்மளுக்கு அந்த அனுபவத்துக்காக நம்ம தேங்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு உணர்வு வந்துடும் மிக செய்யணும். ஸோ இதான் யுதிஷ்டிர மகாராஜர் எப்படி இந்த பெரிய ராஜ்யத்தெல்லாம் விட முடிஞ்சது. அவருக்கு சர்வசாதாரணமாக அவர் விட்டுட்டார். இன்ஃபேக்ட் அவர் ஏன்னா அவருக்கு அந்த அனுபவம் அந்த ருசி முன்னாடியே இருந்தது அவருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட அவர் மிக சுலபமாக விட்டார். பௌதிக விஷயத்தில் இப்போ நம்ம பார்த்தோம்னா சில பேருக்கு இப்போ சில சமூகத்தில் இப்போ கூட நம்ம சனாதன தர்மத்தோட சில சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நியூஸில் கூட நான் பார்த்தேன், சில ஜெயின மதத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து எல்லாம் அவங்களோட பொருளாதாரம் எல்லாமே விட்டுடுவாங்க நிறைய பேர். இதெல்லாம் அது வந்து பெரிய நியூஸாக வரும், ஓ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இதாக சேர்ந்துட்டார் அப்படின்ட்டு. அதை விடுங்க, நம்மளோட இஸ்கான் இது இருக்குல்ல, சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்தது. சின்ன சின்ன பசங்கள் வந்து எல்லாம் வீட்டை விட்டுட்டு வந்து சேர்ந்துட்டாங்க, இங்கே சன்னியாசியாக வந்து சேர்ந்துட்டாங்க, எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி விடுறது அப்படின்ட்டு. இந்த மாதிரி எப்படி விட முடியும்? அவங்க இருந்திருந்தாங்கன்னா பொருளாதாரத்துக்கு நம்ம பாரத தேசத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு நிறையா அவங்க செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த இஸ்கான் இருக்காங்கல்ல, எல்லா சின்ன சின்ன பசங்களெல்லாம் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மனசெல்லாம் மாற்றி ஏதோ மருந்து ஏதோ கொடுத்து மயக்கி அவங்கள வந்து உள்ளே கூட்டின்னு வராங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி எதுவும் இல்லை, உங்களுக்கே எல்லாம் தெரியும். இது வந்து நீங்கள் பார்க்க என்ன ஆகும்னா நேச்சுரலாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கே இந்த ஒரு ஆர்வம் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் விஷயத்துக்காகவோ இல்லை ஒரு பொருளாதார விஷயத்துக்காகவோ இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. இது வந்து ஒரு நிஜமான ஒரு ஆன்மீக விஷயம், ஒரு நம்ம பாரத கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு விஷயம் இது. ஸோ இது நம்ம வந்து எடுத்துன்னு போகிறது. அது இதே மாதிரி தான் குந்தி தேவியும் வந்து பிரார்த்தனை செய்கிறார்.
குந்தி தேவி கூட செய்கிறார். இந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் வந்து விட்டு செய்ய போகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாரு, ஏதமான மதப்புமான் அப்படின்றாரு. இந்த மாதிரி யாரும் கிட்ட பகவான் கிட்ட வந்து போக முடியாது. பகவான் கிட்ட யார் போக முடியும்? எல்லாம் இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் யார்கிட்ட குறைஞ்சிருக்கோ, பகவானையே நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கணுன்ற யார்கிட்ட இந்த ஆசைகள் இருக்கோ அவங்க தான் பகவான் கிட்ட வந்து போகிறதுக்கு ஒரு நேர்ப்பு ஏற்படும். ஸோ இதுதான் இந்த இன்னைக்கு இருக்கிற ஒரு அத்தியாயத்தில் இது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கும் இந்த ஒரு நம்ம ருசி வளர்க்க நம்மளுக்கே புரிஞ்சிடும் எந்த ஒரு ருசி நம்ம எடுத்துக்கணும், எந்த ஒரு விஷயத்தில் நம்மளை வந்து ஈடுபடணும். அந்த மாதிரி நம்ம வந்து போக போக நம்மளுக்கே புரிய வரும். ஸோ இந்த மாதிரி அனுபவத்தில் இருக்கிற ஒரு விஷயம். நீங்களும் போக போக இந்த மாதிரி நீங்கள் சாஸ்திரங்கள், பகவத்கீதை இதெல்லாம் படிக்க உங்களுக்கும் புரிய வரும். எப்படி இந்த வந்து அனுபவத்தை வந்து நம்ம எப்படி ஜாஸ்தி இது பண்ணலாம், எப்படி இது வந்து கிடைக்கலாம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவமஹா தாவாக்னி நிர்வாபணம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதாஸ்வாதனம் சர்வாத்மஸ்னபனம் பரம் விஜயத்தை ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். அனுபவம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு சைத்தன்ய மகாபிரபு அவர் ஒரு சிக்ஷாஷ்டகம் 8 ஸ்லோகங்கள் வந்து அவர் வந்து இது பண்ணுறாரு. அந்த 8 ஸ்லோகத்தில் முதலாம் ஸ்லோகத்தில் வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து அவர் சொல்கிறார், எப்படி பகவானோட திருநாமத்தை ஜபிக்கிறதுனால என்னென்ன கிடைக்கும், உங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். முதல் அனுபவம் சேதோ தர்ப்பண மார்ஜனம். நீங்கள் வந்து பகவானோட திருநாமத்தை வந்து எல்லாத்தையும் விட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே, இல்லை பகவானோட திருநாமத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கணும், அனுபவம் என்ன கிடைக்கும்னா, மனசில் இருக்கிற வேறு யோசனைகள், கெட்ட யோசனை என்ன ஆகணும், கொஞ்சம் கம்மியாகிடும். ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு. சேதோ தர்ப்பண மார்ஜன். இது என்ன, இது ஏன் அப்படின்னு நம்ம மனசில் இருக்கிற அழுக்கு இருக்குல்ல, அழுக்கை வந்து இது பண்ணுறாரு, க்ளீன் பண்ணிட்டுருக்காரு, சுத்தம் படுத்துகிறார். ஸோ அதான் இந்த மந்திரத்தோட ஒரு மனத்ராயத்தை இத்தி மந்திரஹா. ஸோ இந்த மந்திரத்தோட இருக்கிற ஒரு பலம் எப்படின்னா, ஃபஸ்ட்டில் மனசில் இருக்கிற அழுக்கான இருக்கிற ஒரு யோசனைகள் கம்மி ஆகிண்டே வரும். போக போக ஜபிக்க பெருமாளோட திருநாமத்தை ஜபிக்க இதாகணும். ஸ்ரீய கைரவ சந்திரிகாவதர் வித்யாவது ஜீவனம். போக போக நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும், எந்த ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு வந்து ஈடுபடணும். வித்யாவது ஜீவனம். ஆனந்தாம்பதி வர்தனம். ஆனந்தம் கூட கிடைக்கும். எப்படி ஆனந்தம் கிடைக்கிறது? நான் ஜஸ்ட் இந்த உதாரணத்துக்கு சொன்னேன். நீங்கள் ஏதோ ஒரு சினிமா பாட்டோ எந்த பாட்டோ நீங்கள் கேட்டுன்னு இருக்கலாம். பட் ஆனால் பகவானோட திருநாமத்தை நீங்கள் வந்து ஜபிக்க இன்னும் ஜபிக்க தான் தோணும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு போக போக உங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்குது. பிரதிபதம் பூர்ணாமிருதாஸ்வாதம். இது வந்து 1 நிமிஷத்துக்கு இருக்குமா, 10 நிமிஷத்துக்கு இருக்குமா? இல்லை, பிரதிபதம் வந்து ஒரு அடிக்கு கூட இந்த வந்து நீங்கள் ஒரு படிக்கு கூட இந்த ஆனந்தத்தை நீங்கள் வந்து அனுபவிக்கலாம். பிரதிபதம் பூர்ணாமிருதாஸ்வாதனம் வந்து ஒரு என்ன சொல்லுவோம், சில சமயம் என்ன ஆகும்னா, இதே ஒரு விஷயங்கள். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்த ஒரு உதாரணத்துக்கு, ஹல்வா முதல் ஸ்பூன் ஹல்வா 10வது ஸ்பூன் ஹல்வா, அதுக்கு வந்து நிறையா அந்த ருசியில் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். முதல் ஸ்பூன் ஹல்வாவில் வந்து உங்களுக்கு ருசிகள் நிறையா இருக்கும். 10வது ஸ்பூனில் இது பெருமாளோட திருநாமத்தை ஜபிக்க அந்த முதல் மந்திரா இல்லை 10வது மந்திரமாக இருக்கட்டும், இல்லை 20வது மந்திரமாக இருக்கட்டும், ஆனந்தம் ஒன்று தான். இந்த ஸோ பிரதிபதம் ஆனந்தாமதி பிரதிபதம் பூர்ணாமதி சர்வாத்மஸ்னபனம் பரம் விஜயத்தே. இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ண பகவானோட திருநாமத்தை நீங்கள் ஜபிக்க பகவானோட காரியங்கள், பகவானோட அவரோட லீலைகள், அவரோட சேவை, இதிலெல்லாம் நீங்கள் ஈடுபட உங்களுக்கு வந்து அந்த பகவான் ஆன்மீக ஆனந்தம் வந்து ஜாஸ்தி ஆக உங்களுக்கு வந்து நேச்சுரலாக கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, அந்த மிகப்பெரிய ருசி வந்து எல்லாருக்கும் வந்து அந்த அனுபவம் ஆகும். ஸோ இதோட இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் இந்த ஆன்மீக இந்த பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, இந்த அனுபவம், இந்த ஒரு அதிக ருசி கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையில் இன்றைக்கி முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இவங்களுக்கு யார்கிட்ட கேள்வி இருந்தால் இப்போ கேட்கலாம்.
இது ஒரு நல்ல கேள்வி. ஆனால் அவர் இது என்ன சொல்கிறதுன்னு, உடல் கூட அவர் போக நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. நம்ம மகாபாரத்தில் நம்ம பார்த்தோன்னா, நம்ம பாகவதத்தில் பார்த்தோன்னா சுகதேவர் அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டார். அதை பற்றி அவர் பேசுறதில்ல. மகாபாரதத்தில் கொடுத்துருக்கு எப்படி யுதிஷ்டிரர் இல்லை பாண்டவர்கள் ஒன்றொன்னா அவரோட உடலை விட்டார். அப்புறம் யுதிஷ்டிரருக்கு இந்திரதேவரே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டார். இவ்வளோ தர்மத்தை நீ கட்டுப்பிடிச்சிருக்கப்பா அப்படின்ட்டு அந்த மாதிரி சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் அவரோட உடல்லையே அவர் சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போயிட்டு, இப்போ சொர்க்கத்துக்குலாம் திருப்பி அவர் கோலோக விருந்தாவனத்துக்கு போகிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பாகவதத்தில் அதை பற்றி ஜாஸ்தி பேசலை சுகதேவர். ஏன்னா வேறு விஷயங்கள். ஏன்னா பாகவதத்தில் மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா, இது ஒரு ப்ராசஸ். உடல் விடுறது இதெல்லாம் தன்னை தானே அதே ஆகிடும் அதுக்கு. ஏன்னா யுதிஷ்டரருக்கு அவருக்கு என்னென்னா, பக்தர்களுக்கு என்னென்னா, அவங்க இந்த பௌதிக உலகத்தில் இருக்காங்களோ, இல்லை ஸ்வர்கத்தில் இருக்காங்களோ, இல்லை நரகத்தில் இருக்காங்களோ, இல்லை கோலோக விருந்தாவனத்தில் இருக்காங்களோ, இல்லை வைகுண்டத்தில் இருக்காங்களோ, எந்த இடத்துல இருந்தாலுமே பக்தர்களுக்கு என்னென்னா, அவங்களோட கைங்கரியம் எப்போவுமே ஒன்றாக தான் இருக்கும். கைங்கரியம் மாறாது அவங்களுக்கு. இதே சூழ்நிலையில் கூட அவர் யுதிஷ்டிரர் அவரோட உடல் விடுறது அதில் எல்லாத்துலேயும் கூட அவரோட மெயின் கருத்து என்னென்னா, அவர் பகவானோட யோசனை, பகவானோட சிந்திப்பிலேருந்து அவர் எப்போவுமே பின்போகவே இல்லை. அவர் ஆஸ் அ ப்ராசஸில் நிறையா இந்த மாதிரி உடல் விடுறதுக்கு கர்ம இதெல்லாம் இருக்கும், அது போகணும். அதெல்லாம் இருந்தால் கூட யுதிஷ்டிரருக்கு அவரோட மனசு பகவானோட இதில் இருந்ததுனால, பகவானே என்ன பண்ணுவார்னா, அவரோட கர்மங்கள் கூட அவர் ஆஸ் அ பார்ட் ஆஃப் த அவர் எல்லாமே வெளியிக்கிடுவார் எல்லாத்துலேருந்துமே. ஸோ அதனால தான் சுகதேவர் அதை பற்றி இது பண்ணுறது. அவர் டைரெக்டாக என்ன சொல்கிறாருன்னா, பாண்டவர்கள் கூட எல்லாமே இதெல்லாம் விட்டுட்டு அவங்க தெற்கு சென்று அவங்க போக போக என்ன பண்ணால் அவர் பகவானோட பரமபதத்துக்கு அவங்களும் சென்று விட்டார் அப்படின்னு இதை நம்ம பாகவதத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா சுகதேவருக்கு அதெல்லாம் காமிச்சிட்டு, ஏன்னா அவரோட இது என்ன சொல்லுவோம், கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. சுகதேவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு இல்லைன்னா, எப்படி பகவானோட சேவையில் இருந்தால் பக்தர்கள் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப தூய்மையான ஒரு விஷயம், பொருள் ராஜ்யம் இதெல்லாம் ஒரு தூய்மையான ஒரு விஷயம், இதெல்லாம் விட்டுட்டு அந்த பரமபதம் எவ்வளோ ரொம்ப கஷ்டமான யோகிகள் அப்புறம் தபஸ்விகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகணுமோ, அது பக்தர்கள் ரொம்ப சுலபமாக ரொம்ப ஒரு குறுக்கு பாதை மாதிரி பகவான் அடையிறது. ஸோ இந்த மாதிரி பகவான் எப்படி பக்தர்களுக்கு இந்த மாதிரி குறுக்கு பாதையால் எப்படி அவங்க பகவான் அடையிறாங்க. ஸோ அது சுகதேவர் காமிக்க விரும்புகிறார். அதனால தான் ஜாஸ்தி அவர் எப்படி போனார், எங்கே போனார், எப்படி முதல் பாண்டவர் யார் உடலை விட்டார், திரௌபதிக்கு என்னாச்சு, திரௌபதி இது அதுவும் கொடுத்துருக்கு பாகவதத்தில். பட் ஆனால் இதை ஜாஸ்தி அவர் இதில் அவர் இதை பற்றி பேச விரும்பலை அவருக்கு. ஏன்னா சுகதேவர் சொல்லிட்டார் அவங்களும் பரமபதம் போயிடுவாங்க. ஏன்னா பகவான் நிச்சயமாக சொல்லியிருக்காங்க போகணும் அப்படின்ட்டு. ஸோ அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் அவர் இதை பற்றி சொல்ல விரும்பலை. அதுவும் அதே இருந்தால் கூட எல்லாம் பகவானோட கையில் இருக்குது. எல்லாமே பக்தர்களோட வாழ்க்கை, பக்தர்களோட அவங்களோட எப்படி பகவான்கிட்ட போகணுமோ அவங்க சேவை செஞ்சுட்டு அது பகவானோட கையில் இருக்குது அவங்களோட வாழ்க்கை. ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். கேள்விக்கு பதில் கிடச்சிதான் உங்களுக்கு? இல்லை, இது உடல் பொருள் எல்லாமே ஒன்று தான் ஒரு விதத்தில். எல்லாமே ஒரு விதத்தில் ஒன்று தான். ஏன்னா இந்த உடல் இல்லைன்னா சில பேருக்கு இல்லை சுவாமி எனக்கு எதுவுமே இருந்தால், சில பேர் சொல்லுவாங்க, நான் கூட பார்த்துருக்கேன், இல்லை எனக்கு பொருளெல்லாம் ஆசை இல்லை, ஆனால் என்னோடய ஹெல்த்து நல்லா வச்சுக்கணும், நான் நிறைய பாடி பில்டிங் பண்ணணும், நான் இது பண்ணணும், இதெல்லாம் சில பேர் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் பாடி பில்டிங் இல்லை நல்லா ஹெல்த் வச்சுக்கணும், நிறையா இது பண்ணுவேன், தேவைதான். பட் ஆனால் ரொம்ப ஆசை, ரொம்ப உடல் மேலே கூட இருக்குது, அதுவும் ஜாஸ்தி ஒரு இது இருந்தால் அதுவும் ஒரு மாதிரி ஒரு ஆசை தான் அதாவது இருக்கிறது. இது எப்படி வெளியே வருதுன்னா, இந்த மாதிரி ஒரு சாஸ்திரங்களோட ஒரு ஞானத்தால் அப்புறம் பகவானுக்கு நம்ம எப்படி சேவை செஞ்சுட்டு இருக்கோமோ போக 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 நம்மளே தெரிஞ்சுக்க வந்துடுவோம், நம்ம இந்த உடலே இல்லையே அப்படின்ட்டு.
ஏன்னா நம்ம பகவத்கீதையில் அதான் அர்ஜுனனுக்கு முதல் கல்வியே அதான். அர்ஜுனன் சொல்கிற, ஐயோ என்னோட தாத்தா எப்படி என்னை வளர்த்தாரோ அவரை கூட நான் எப்படி சண்டை போடுறது, என்னோட அண்ணன் தம்பிங்கள் கௌரவர்கள் அவங்க எல்லாம் என்னோட சம்பந்திகள் எல்லாமே இருக்கிறவங்க, இந்த போரில் இருக்கிற எல்லாம் என்னோட குடும்பத்தில் இருக்கிற சம்பந்திகள் தானே, அவங்க கூட நான் எதுக்கு இது பண்ணணும், இதெல்லாம் வேண்டாம்ப்பா, எல்லாம் நான் வந்து பேசாமல் நான் வந்து ஒரு சன்னியாசியாகவோ இல்லை ஒரு பிச்சைக்காரனாகவோ இருக்கேன், பட் ஆனால் இந்த மாதிரி சண்டைலாம் போர் செஞ்சுட்டு நான் இருக்கிறது என்ன எனக்கு வந்து ஒரு விஷயம் வேண்டாம் இருக்கேன். அப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், முதல்ல நீ யாரும் தெரியுமா அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு. என்னது அந்த ஸ்லோகம் இருக்கு, கதாசு நகதாகும்ச்ச நானு சோச்சஞ்சி பண்டிதாக, சாரி அவர் கிருஷ்ணர் சொல்கிறாரு, பெரிய ஞானி மாதிரி நீ பேசுகிறப்பா, நீ நல்லா கரெக்டு தான் நீ சொல்கிறது எல்லாம். அவர் வந்து ஏன்னா அர்ஜுனன் வந்து நீங்கள் முதல் அத்தியாயத்தில் கீதையில் நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஓ கிருஷ்ணா, இப்படி நம்ம யுத்தம் செஞ்சுட்டோன்னா இந்த மாதிரி யுத்தத்தில் வந்து என்னோட எல்லா சம்பந்திகள் தானே இருக்காங்க, எதுக்கு சண்டை போடணும், இல்லை எல்லாம் வந்து எல்லாம் போருக்கெல்லாம் எல்லாம் ரெடியாக ஆகிடுச்சு, கிருஷ்ணரும் வந்து சாந்தி தூதராக போய் எல்லாம் செஞ்சுருக்காரு, எல்லாம் செஞ்சு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செஞ்சோன்னே அர்ஜுனர் சொல்கிறாரு, போரெல்லாம் வேணாம் கிருஷ்ணா, போயிடலாம்ப்பான்னு. கிருஷ்ணருக்கும் வந்து சொல்கிறாரு, யோசிக்கிறார், அவரும் கிருஷ்ணரும் யோசிக்கிறார், எல்லாம் சொல்கிறதெல்லாம் பண்டித்த மாதிரி நீ சொல்கிற நீ, ஆனால் நீ பேசுறது வந்து என்ன ஒரு, ஆனால் நீ ஆக்சுவலி ஒரு பெரிய முட்டாள் பண்ணி அப்படின்ட்டு இன்டைரக்டாக சொல்கிறாரு. அது அர்ஜுனன் வந்து நிறையா சொல்கிறாரு, இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்காங்க, இல்லை இந்த ராஜ்யத்தில் வந்து நிறையா இதாக ஈடுபடும் அப்படின்ட்டு. அப்புறம் முதல் இது வந்து சொல்கிறாரு, தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த உடலில் இருக்கிற தேஹி அந்த ஆள் வந்து வேற, இந்த உடல் வேற அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அப்புறம் அவர் சொல்கிறாரு, யார் சாக போகிறாரு, சாகிறதுக்கு யார் சாக போகிறாங்க, யாரை பற்றி நீ பேசுகிற அப்படின்னு அங்கேருந்து தான் கீதா ஞானம் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து நம்ம யார் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பகவத்கீதை இந்த மாதிரி சாஸ்திரங்கள் படிக்க நம்மளுக்கு புரிய வரும் நம்ம யார், இந்த உடல்லேருந்து நம்மளுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, நம்மளுக்கு பகவான்கிட்ட இருக்கிற எந்த சம்பந்தம் என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பகவத்கீதை பாகவதம் இந்த மாதிரி ஒரு சாஸ்திரங்களில் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி படிக்க நம்மளுக்கு இந்த ஒரு அனுபவம் அப்புறம் இந்த ஞானம் நம்மளுக்கு ஏற்படும். இந்த மாதிரி அதே சமயத்தில் நம்ம எவ்வளோ நம்ம பகவானோட சேவையில் நம்ம ஈடுபடுறோமோ, பகவானோட நாம ஜபம் செய்கிறோமோ, கோவிலுக்கு வரோமோ, இல்லை இதோட சேவை செய்கிறோமோ, இதெல்லாம் செய்ய நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்மீக அனுபவம் இல்லை பக்தி அனுபவம் நம்மளுக்கும் ஏற்படும். அதுலேயே தன்னை தானாகவே நம்மளுக்கு அறிய வரும், நம்மளுக்கு நம்ம யார், நம்ம எதுலேருந்து எங்கே இருக்கோம், நம்ம யார் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இது ஏற்படும் நம்மளுக்கு. ஸோ என்ன இது இருந்தால் கூட, எந்த ஆசைகள் இருந்தால் கூட, உடல் ஆசை, பொருள் ஆசை, உடல் ஆசை, எல்லா ஆசைகளுக்கும் இதுதான் ஒரு நிவாரணம். பகவான் பக்தி, பகவத் மார்க்கம், இந்த ஒரு மார்க்கத்தில் நம்ம ஈடுபட்டோம்னா தன்னை தானாகவே நம்மளுக்கு வந்து இந்த அனுபவங்கள் எல்லாம் ஏற்படும் நம்மளுக்கு. ஸோ இந்த அறிவு கூட நம்மளுக்கு வந்துடும், இந்த மாதிரி இந்த ஞானம் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டுருது. ஸோ இது வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஸ்ரீல பிரபுபாத கி, ग्रंथराज श्रीमद् भागवतम की, निताय गौर प्रेमानंदे.